அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குக்கும்பர் ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிரியாணி கூட குஸ்கா கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 3 குக்கும்பர் எடுத்துருக்கிறேன். தோலோடவே தானே நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்லைஸை இந்த மாதிரி துண்டு துண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணால் தான் இந்த குக்கும்பர் ரைத்தாவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், சின்ன சைஸு கேரட்டாக. அந்த கேரட்டையும் குக்கும்பர் கட் பண்ண மாதிரி அதே ஷேப்லேயே ஒத்த மாதிரி வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாங்காவையும் தோல் சீவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சிறிதளவை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவில் பாதி பச்சை மிளகாவை மட்டும் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால கொஞ்சமாக பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் யோகர்ட் எடுத்துக்கிறேன். புளிப்பு இல்லாத யோகர்ட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. நம்மளோட குக்கும்பர் ரைத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. சில பேருக்கு ஆனியன் ரைத்தா பிடிக்காது, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்பவே க்ரன்ச்சியாக ஹெல்த்தியாக ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. குக்கும்பர் ரைத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.